Next topic, imperfect competition, which was given by John Robinson and Edward Chamberlain, E.H. Chamberlain. Already in last video we discussed perfect competition. Large number of buyers and sellers, homogeneous product, uniform price, no transport cost, no government intervention. Appadi just opposite to perfect in the imperfect competition. The concept of imperfect competition here in 1933 England by John Robinson and America by E.H. Chamberlain. இவங்க ரெண்டு பேர் தான் இந்த imperfect competition-ஓட authors. It is an important market category where the individual firms exercise the control over the price. Definition for imperfect competition. It is a competitive market situation where there are many sellers but they are selling heterogeneous goods. Perfect la pathina homogeneous pathirpa inge heterogeneous goods opposed to the perfect competitive market. As name suggests, the competitive market are imperfect. Description imperfection enna? This is what a real world competition. அங்கே பர்ஃபெக்டில் என்ன பார்த்துருந்தோம், நாட் 100% பர்ஃபெக்ட்னு சொல்லி பார்த்துருந்தோம். டுடே சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் செல்லர்ஸ் ஃபாலோ இட் டு ஏர்ன் வாட் சர்ப்ளஸ் ப்ராஃபிட். டு ஏர்ன் சர்ப்ளஸ் ப்ராஃபிட். இன் திஸ் மார்க்கெட் சினாரியோ the sellers enjoy the luxury of influencing the price in order to earn more profit. அந்த பர்ஃபெக்டில் பார்த்தோன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே ப்ரைஸ் டேக்கராக தான் இருந்தாங்க, நாட் அ ப்ரைஸ் மேக்கர். இங்கே இம்பர்ஃபெக்டில் பார்த்தோன்னா இவங்கெல்லாம் ப்ரைஸ் மேக்கராக தான் இருப்பாங்க பார்க்கலாம். இஃப் செல்லர் இஸ் செல்லிங் இன் நான் ஐடென்டிக்கல் குட்ஸ், ஒவ்வொரு குட்ஸும் வேறியாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன நடக்கும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ப்ரைஸை வேறியாச்சு அதிகமாக வச்சு விற்கலாம். தென் ஹீ கேன் ரைஸ் த ப்ரைஸ் அண்ட் ஏர்ன் மோர் ப்ராஃபிட். ஹை ப்ராஃபிட் அட்ராக்ட் அதர் செல்லர்ஸ் டு என்டர் த மார்க்கெட் அண்ட் செல்லர்ஸ் who are incurring losses can very easily exit the market. நிறைய ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு அதர் செல்லர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ட்ரி ஆகலாம் மார்க்கெட்டுக்குள்ளே. அப்படி வரும்போது இஃப் தே இன்கர் அ லாஸ், அவங்களுக்கு லாஸ் கிடச்சிருச்சுன்னா தே மே எக்ஸிட் ஈஸிலி ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி, வெளியே போய்க்கலாம் லாஸ் ஆகிடுச்சுன்னா. அதில் ஃபஸ்ட் மார்க்கெட்டு தான் மொனாப்பொலி. மொனாப்பொலினா யார், சிங்கிள் செல்லர். எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கிள் மொனாப்பொலி பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே தான். இந்த வேர்டு மொனாப்பொலி எங்கேருந்து கிடச்ச வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா மோனோ அப்படின்றது சிங்கிள், போலி அப்படின்றது செல்லர். ஸோ மோனோபொலி மீன்ஸ் சிங்கிள் செல்லர்ஸ், ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. த மோனோபொலி இஸ் அ மார்க்கெட் சிச்சுவேஷன் இன் விச் தேர் இஸ் அ ஒன்லி ஒன் செல்லர் and no scope for competition because single seller. Some economists observe that there will always be potential threat to the monopolist. Definition for monopoly is a market structure categorized by a single seller. What product? Unique product with restriction for new firm to enter the market. அவ்வளோ ஈஸியாக அந்த அதர் ப்ரொடியூசர்ஸ் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆக முடியாது. மொனோபொலி இஸ் அ சிங்கிள் செல்லர். There is a single seller selling a particular commodity for which there are no close substitute because single product. Then features of monopoly. Monopoly எப்படி இருக்கும், சிங்கிள் செல்லர் இருப்பாங்க, சிங்கிள் ப்ராடக்ட் தான் இருக்கும், and no close substitute for the product produced by the monopolist. அண்ட் ஸ்ட்ரிக்ட் பேரியர், எந்த ஃபார்ம் புதுசாக என்ன செய்ய முடியாது, மார்க்கெட்டில் என்ட்ரி ஆக முடியாது, பேரியர் தடைகள். அண்ட் தேர் அ ப்ரைஸ் மேக்கர் நாட் அ ப்ரைஸ் டேக்கர். பர்ஃபெக்டில் என்ன பார்த்துருந்தா ப்ரைஸ் டேக்கர்னு பார்த்துருந்தோம். அண்ட் மோனோபொலிஸ் ஏன் மேக்ஸிமம் ப்ராஃபிட், அப்நார்மல் ப்ராஃபிட். அங்கே பர்ஃபெக்டில் என்ன பார்த்துருந்தோன்னா ஷார்ட் ரனில் நான் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் லாஸ் வரும், லாங் ரனில் நார்மல் ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே மோனோபொலியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட், அப்நார்மல் ப்ராஃபிட் ஏற்படும் எந்த சுச்சுவேஷன்லையுமே, போத் ஷார்ட் ரன் அண்டு லாங் ரன். அட் சோர்ஸஸ் ஆஃப் மோனோபொலி. மோனோபொலி எப்படி ஆகுறாங்க, நேச்சுரலாக ஸ்டேட் அண்ட் லீகல் மோனோபொலி. நேச்சுரல் மோனோபொலி பார்த்தீங்கன்னா நேச்சுரலி த ரிசோர்ஸ் அவைலபிள் டு த பர்டிகுலர் firm or country.
The raw materials, example gold mine in Africa. Africa gold மைனுக்கு மோனோபொலி, கோல் மைன்ஸ் நிக்கலுக்கு வந்து கனடா மோனோபொலி. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரிசோர்ஸ் இருக்கனால அவங்க மோனோபொலியாக இருப்பாங்க நேச்சுரலி. அண்ட் ஸ்டேட் மோனோபொலி, இந்தியன் ரயில்வேஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டேட் மோனோபொலி, சப்ளை சம் ஸ்பெஷல் சர்வீசஸ். அண்ட் லீகல் மோனோபொலி, காப்பிரைட் பேட்டன் ரைட்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி வாங்கும்போது அந்த கம்பெனி வந்து அதுக்கு மோனோபொலி ஆகிறாங்க. சரி, ஹவு தே டிட்டர்மைன் ப்ரைஸ் அண்ட் அவுட்புட். Price and output determination under monopoly. Monopoly is a one firm, and the firm is industry. Therefore, a firm under monopoly faces downward sloping demand curve. அங்கே பர்ஃபெக்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் லைன் ப்ரைஸ் ஏஆர் எம்ஆர் எல்லாமே அதுதான் டிமாண்ட் லைனு. சார் இங்கே டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கவ், அந்த கவ் டிமாண்ட் கவ் தான் ஏஆர் கவ், ஆவரேஜ் ரெவன்யூ. சின்ஸ் under monopoly AR falls, this is what price and output determination under monopoly diagram. AR curve the demand curve, average revenue curve. MR curve lies AR curve. இப்போ AR curve downward slope ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ என்ன நடக்குதுன்னா more units of output are sold. The MR lies below the AR curve, so MR is less than AR. The monopolist will continue to sell his product as long as his marginal revenue is greater than marginal cost. எதுவரை சேல் பண்ணிகிட்டே போகிறாங்கன்னா marginal revenue is greater than marginal cost. இந்த கவருக்குள்ளே அதான் marginal cost கவ், அது வரையும் சேல் பண்ணிகிட்டே போகிறாங்க. He attained the equilibrium at the level of output when MC is equal to MR. அந்த பாயிண்ட்டை தாண்டி போயிடுச்சுன்னா, MC equal to MR தாண்டி போயிடுச்சுன்னா அங்கே நடக்குன்னா பியாண்ட் திஸ் பாயிண்ட் த ப்ரொடியூசர் வில் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ். அதனால் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எங்கே ஈக்குலிபிரியம் அச்சீவ் பண்ண இடத்துலையும் எம்சி ஈக்குவல் டு எம்ஆர். கண்டிஷன்ஸ் பார்த்துருந்தா இல்லையா முன்னாடியும். டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் த டயக்ராம் டில் ஹீ செல் த யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட். எது வரையும் 3 யூனிட்ஸ் வரையும் சேல் பண்ணிகிட்டே போகிறாங்க. MR is equal to MC and when exceed this point, முன்னாடி எக்ஸ்பிளைன் பார்த்துருந்தா இல்லையா, ஈக்குவலிபிரியம் ஆகிற வரையும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே போக, தாண்டி போச்சுன்னா என்னவாயிரும் லாஸ். அண்ட் MR is அந்த ஈக்குவலிபிரியம் பாயிண்ட்டை தாண்டி போயிட்டுன்னு என்னவாயிருது, MR is less than MC, மார்ஜினல் காஸ்ட்டை விட மார்ஜினல் ரெவன்யூ கம்மியாக செலவு அதிகமாகிடும். அப்போ என்னவாயிருவாங்க, த மோனோபொலி ஃபார்ம் வில் பி இன் ஈக்குலிபிரியம் அட் லெவல் வேர் MC ஈக்குவல் டு MR. த ப்ரைஸ் இஸ் ₹88. த ப்ரைஸ் இஸ் ₹88. ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதுவரையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே போகலாம். எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க மோனோபொலிஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆவரேஜ் ரெவன்யூ கவும் ஆவரேஜ் காஸ்ட் கவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ரெவன்யூ கவ் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் கவ் ரெண்டையும் வச்சு செக் பண்ணிக்கலாம். அட் ஈக்குலிபிரியம் லெவல் ஆஃப் அவுட்புட் இஸ் 3. அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணது 3 யூனிட்ஸ். தென் த ஆவரேஜ் ரெவன்யூ இஸ் 88. ஆவரேஜ் ரெவன்யூ இஸ் 88 and average cost is 50. Therefore ஆவரேஜ் ரெவன்யூலேருந்து ஆவரேஜ் காஸ்ட்டை மைனஸ் பண்ணினா 38 இருக்குது. திஸ் இஸ் வாட் பெர் யூனிட் ப்ராஃபிட் ஆஃப் அ மோனோபொலிஸ்ட். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா அந்த 38 இருக்குல்லையே ஆவரேஜ் ரெவன்யூலேருந்து ஆவரேஜ் காஸ்ட்டை மைனஸ் பண்ணது, அதோட இந்த டோட்டல் அவுட்புட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க 3 யூனிட்ஸ், அதில் மல்டிப்ளை பண்ணினா we can get total profit is 114. This is what more profit earned by monopoly. Next topic, price discrimination under monopoly. Discrimination is difference, வேறுபாடு. சேம் ப்ராடக்டை டிஃப்ரெண்ட் கன்சியூமர்கிட்ட டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபொலி. பார், the discriminating monopoly is a single entity that charges different prices for different consumer. ப்ரைஸ் இன்எலாஸ்டிக் கன்சியூமராக இருந்தாங்கன்னா ஹையர் ப்ரைஸில் சேல் பண்ணுவாங்க. ப்ரைஸ் எலாஸ்டிக் கன்சியூமர்ஸாக இருந்தாங்கன்னா லோ ப்ரைஸில் சேல் பண்ணுவாங்க. அது வந்து பேரம் பேசுகிறத பொறுத்து, பார்கெய்னிங்.
அடுத்து டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பர்சனல் அண்டு ஜியாகிரபிக்கல் ரெண்டு இருக்குது. பர்சனல் பார்த்தீங்கன்னா அதான் சிங்கிள் கன்சியூமர் டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ்கிட்ட டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணுறது. இப்போ ரயில்வே டிக்கெட் இருக்கு இல்லையா, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கன்செஷன் ரேட்டில் டிக்கெட் கொடுப்பாங்க. அதேமாதிரி நார்மல் பர்சன்ஸ்க்கு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அது பர்சனல் டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு. ஜியாகிரபிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட் தான், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஃபார் த சேம் ப்ராடக்ட் சோல்டு வித் இன் இந்தியா அட் அ ப்ரைஸ் இஸ் சோல்டு. இந்தியாவில் புக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், அதே புக்கு வந்து ஃபாரினில் வாங்கினோன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டாய்ஸ் செல்ஃபோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சைனாவோட ப்ராடக்ட்லாம் இந்தியாவில் கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்களா கம்மி ப்ரைஸில், அதே மாதிரி சைனாவில் அது வந்து மோர் ப்ரைஸாக இருக்கும். இப்போ சைனா ட்ராப்ஸ் இட்ஸ் குட்ஸ் இன் இந்தியன் மார்க்கெட், அஸ் அ ரிசல்ட் வாட்ச் டாய்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துடுச்சு. அடுத்து ஆன் த பேசிஸ் ஆஃப் யூஸ், இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, டொமஸ்டிக் யூசர்ஸ் அது மீன்ஸ் இந்த வீடுகளுக்கு தேவையான கரண்ட்டுக்கெல்லாம் கம்மியான ப்ரைஸ்லேயும் மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் அதிகமான ப்ரைஸ்லேயும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஆர் சார்ஜ் அக்கார்டிங் டு த யூஸ் ஆஃப் ப்ராடக்ட். அடுத்து டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் ஹாஸ் பிகம் அ வைட் ஸ்ப்ரெட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் மோனோபொலி மார்க்கெட். According to ACPIGU, there are 3 degrees of price discrimination. ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் என்னது, விலை வேறுபாடு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிக்கிறார். ஃபஸ்ட் டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் இதில் பார்த்தோன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் படிச்சிருக்கோம்ல, நாம் நினைக்கிற விலையை விட மார்க்கெட்டில் கம்மியான விலை வச்சுன்னா அங்கே சர்ப்ளஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ 250 ஒரு ஷர்ட் அப்படின்னா நாம் 250 கொடுக்க நினச்சிருப்போம், ஆனால் மார்க்கெட்டில் 200 இருந்துச்சுன்னா மிச்சம் 50 rupees நமக்கு சர்ப்ளஸ். இங்கே என்ன நடக்குது, த மோனோபோலி சார்ஜஸ் மேக்ஸிமம் ப்ரைஸ் தட் அ பையர் இஸ் வில்லிங் டு பே. நாம் கொடுக்குற நினைக்கிற விலையை விட அவன் அதிகமாக விலை வச்சு விற்பான். திஸ் இஸ் கால்டு பர்ஃபெக்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஜான் ராபின்சன் ஃபுல்லாக அந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் எல்லாமே யாருக்கு போயிடும், செல்லருக்கு போயிடும். அதனால தான் ஜான் ராபின்சன் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா பர்ஃபெக்ட் டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலி. கன்சியூமர்ஸ் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிடுவாங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷனை ஏமாற்றிடுறது. இது ஃபஸ்ட்டு டிகிரி. அடுத்து செகண்ட் டிகிரி பார்த்தீங்கன்னா பாதி அளவு ஏமாத்துறது. அண்டர் திஸ் டிகிரி பையர்ஸ் ஆர் சார்ஜர் ப்ரைஸ் இன் சச் வே தே பார்ட் ஆஃப் தேர் கன்சியூமர் சர்ப்ளஸ். சொன்னமா பாதி ஏமாத்துறது, டேக்கன் அவே பை த செல்லர்ஸ். இது ஜான் ராபின்சன் என்ன சொல்கிறாங்கன்னா இம்பர்ஃபெக்ட் டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலி. இது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸை டிவைடட் இன்ட்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் சார்ஜ் இன் ஈச் குரூப். இப்போ சினிமா தேட்டர் போனோன்னா ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், பால்கனி இப்படிலாம் வேறு வேறு ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ஒரே ஷோக்கு ஒரே ஃபில்முக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறது. அதான் பார்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் டேக்கன் அவே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கிளாஸோட லாஸ்ட் ரோவும் செகண்ட் கிளாஸோட ஃபஸ்ட்டு ரோவுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் என்னவாகும், இதுக்கு 120, அதுக்கு 80, 70 அந்த மாதிரி இருக்கும். வெரி டிஃப்ரென்ஸ். அடுத்து தேர்ட் டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே கன்சியூமர்ஸை தான் டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக பிரிச்சிருந்தாங்க, இங்கே மார்க்கெட்டே சப்டிவிஷனாக பிரிச்சுடுறாங்க. த என்டையர் மார்க்கெட் ஸ்பிளிட் இன்டு ஃபியூ சப் மார்க்கெட் and charges different prices in each sub-market. குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏஜ் வைஸ் பார்க்கும்போது, செக்ஸ் வைஸ் பார்க்கும்போது, லொக்கேஷன் இந்த இடத்துல இருக்குன்றது. எக்ஸாம்பிள் ரயில்வே பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு லோ ப்ரைஸும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கன்செஷன். மியூசியத்துக்கெல்லாம் போனோன்னா ஸ்டூடெண்ட்ஸுன்னு பாஸ் காட்டினாலே, ஐடி கார்டு காட்டினா உங்களுக்கு கன்சம்ஷன்லாம் இருக்கும், டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும் எக்ஸிபிஷன்ஸில். திஸ் இஸ் வாட் தேர்ட் டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். அடுத்து மோனோபோலியில் இன்னொரு டாபிக் என்னென்னா டம்பிங். டம்பிங்னா அப்படியே கொண்டாந்து குமிச்சு வைக்கிறது, கொட்டி வைக்கிறது பல்காக. இட் இஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் மோனோபோலிஸ் சார்ஜிங் ஹையர் ப்ரைஸ் ஃபார் ஹிஸ் ப்ராடக்ட் இன் லோக்கல் மார்க்கெட். அவங்க ஊரில் லோ ப்ரைஸில் இருக்கும், பட் ஃபாரின் மார்க்கெட்டில்
அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ரைஸ் இருக்கும், ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் இருக்கும். சைனாவோட டைஸ் அந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் இந்தியாவில் கம்மி ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான். த்ரூ டம்பிங் ஏ கண்ட்ரி எக்ஸ்பேண்ட் இட்ஸ் கமாண்ட் ஓவர் அதர் கண்ட்ரிஸ் ஃபார் இட்ஸ் ப்ராடக்ட். ஒரு கண்ட்ரி வந்து அந்த குட்ஸை அதர் கண்ட்ரியில் போய் கம்மியான ப்ரைஸில் சேல் பண்ணும்போது அந்த கண்ட்ரி என்ன செய்யலாம், டாமினேட் பண்ணலாம் குட்ஸ் மார்க்கெட்டில். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அ இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். எக்ஸாம்பிள், இந்தியாவோட எலக்ட்ரானிக் மார்க்கெட் வந்து யாரோட ப்ராடக்ட் தான் அதிகமாக இருக்குது, சைனீஸ் ப்ராடக்ட் தான் ஃப்ளட்டட்னா அவ்வளோதான் டம்ப் பண்ணி வச்சுருக்குறாங்க பல்காக. திஸ் இஸ் வாட் டம்பிங். இதுவுமே மோனோபொலி, சார்ஜிங் ஹையர் ப்ரைஸ்.